ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி காலையில் 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணிக்கு போல் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில நாட்களில் அதுக்கு முன்னாடியே கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் இன்றைக்கு அங்கே கூட 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வியாழக்கிழமைகளில் ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா கோட்டா ஓப்பன் பண்ணுறது மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் இன்றைக்கி ஆஃப்லைனில் கூட கோட்டா கம்மியாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. நாளைக்கு நீங்கள் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீழ் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா 12 மணி போல் கவுண்டர் இப்போல்லாம் ஓப்பன் பண்ணிடுறதுனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசத்துலேயோ பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையோ அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ 9-10 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷியோராக டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் 4-5 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் ஆட்டோ கூட நம்ம பேசிக்கிட்டு போகலாம். அலிப்பேரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு டோக்கன் வாங்கி நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் ஆகலாம். ஆந்திர பிரதேஷோட புது சிஎம் இன்னைக்கு காலையில் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. 2 days அங்கே ஸ்டே பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. காயத்ரி நிலையம் ரெஸ்ட் ஹவுஸில் காலையில் எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜூன் 18 லக்கி டேப். ஜூன் 21 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆர்ஜி த சேவா புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா புக்கிங். 22 3 புக்கிங் இருக்குது. 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட். 24 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலாக்கும் திருப்பதிக்கும், மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. 25 ஆக்சுவலாக 2 புக்கிங் இருக்குது 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போர்ட்டலில் கொடுத்துருக்குறாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோம புக்கிங் ஜூலை மாதத்துக்கு உண்டானது. ஆக்சுவலாக இதுதான் கரெக்ட் டைமாக இருக்கும். பட் ஆப்பில் பார்த்தா இதே ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோம புக்கிங் 27 10 மணி போல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் 25 போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி 25 ரெண்டுமே ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 10 மணி போல் மெயில் போட்டிருக்கேன் ஹெல்ப் டெஸ்க்கு. ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூலை 1 ஓப்பன் பண்ணது எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் சென்னை, ஹோசூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரிக்கெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ஓங்கோவில் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பஸ் ஃபேர் ஓகேவாக இருந்தால் ட்ராவல் பண்ணுறது ஆப்ஷனல் தான். இல்லை இந்த டிக்கெட் வேண்டாம், டிடிடியில் ஓப்பன் பண்ணுற டிக்கெட் தான் வேணும் அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம் ஓப்பன் பண்ணுறாங்க, புக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகஸ்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க, அதை புக் பண்ணிக்கோங்க. அது 1600 ரூபாய் பே பண்ணி தான் ஆகணும். அதில் 2 பேர் போகணும். இதில் நீங்கள் சிங்கிள் டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூலை 1 எல்லா நாட்களுக்குமே ஆல்மோஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஓங்கோல்லேருந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து புக் பண்ணுற 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,068 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.48 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,372 பேர். ஹெவி ரெயின் மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. மேபி நைட் நேரம் லைட்டாக தூறல் மாதிரி இருக்கலாம். மற்றபடி வெதர் நார்மலாக இருக்குது. இன்னும் வாலண்டரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல. எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். நேத்திர தரிசனத்தில் இன்றைக்கி பெருமாள், நாளைக்கு காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் அவர் திருநாமம் குறைந்து அவர் கண்களை நாமம் பார்க்குற மாதிரி இருப்பார். அண்ட் சாயந்தரம் பூலங்கி சேவாவில் இருப்பார். அதாவது சாயந்தரம் வரைக்கும் வெறும் வஸ்திரம் மட்டும் சாத்தியிருப்பாங்க பெருமாளுக்கு. சாயந்தரத்துக்கு மேலே கனகாம்பர பூவால் அலங்காரம் பண்ணி ஆரஞ்சு அரைஞ்சிருப்பார் பெருமாள். சாயந்தரம் பூலங்கி சேவாவில். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். புக்கிங் மற்ற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் ஈஸியாக கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள்லாம் எங்கே இருக்குங்கிறது வீடியோவோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய சேவாஸ் டிடிடியோட எல்லா கோயில்களை பற்றியும் ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக வாலண்டரி சேவா பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.